தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மளுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது சுதந்திர போராட்டம். அந்த ஒட்டுமொத்த போராட்டத்தின் ஒற்றை நோக்கம் ஓட்டு தான். அந்த ஓட்டை பொதுமக்கள் சரியாக பயன்படுத்தவில்லைன்னு நிறைய இடங்களில் கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மக்கள் சரியாகத்தான் வாக்களித்திருந்திருக்கார்கள். அதை சரியாக வாக்கை பெற தவறியது அரசாங்கமும் தேர்தல் அமைப்புகளும் தான். அப்படிங்கிற விஷயம் நமக்கு இந்த தேர்தலில் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த தேர்தலை நடத்துகிற அதிகாரிகளும் காவல்துறையினரும் தங்களோட கடமைகளை சரியாக செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி வச்சா, இல்லை இந்த அமைப்பை சரியாக இயக்குனாங்களா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே தான் நம்மளோட மைண்டு போகும். ஆனால் அதை தாண்டி தங்களோட ஜனநாயக கடமை வாக்கு செலுத்துவது, அதை சரியாக செலுத்தியிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா அதற்கு இல்லைங்கிறதான் பதிலாக இருக்குது. 84% மேலாக ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனால் அரசு ஊழியர்களும் காவல்துறையினரும் கிட்டத்தட்ட 55% மட்டும்தான் வாக்குப்பதிவு செய்திருக்காங்க. இதற்கு அவர்களுக்கு தபால் வாக்குப்பதிவு உண்டு. சாதாரணமாக மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களோட ஒரு நாள் ஓட்டை செலுத்த போனாங்க நம்ம செய்திகளில் பார்த்துட்டே இருந்தோம். இரவு முழுவதுமாக விழித்திருந்து கஷ்டப்பட்டு பேருந்துகள் கிடைக்காமல் ஒரு நாள் ஊதியத்தை விட்டு கொடுத்து விட்டு, அல்லது ஒரு நாள் இரவு முழுவதும் பயணப்பட்டு வாக்கு செலுத்திவிட்டு திருப்பி அடுத்த நாள் தூக்கத்தையும் இழந்து தங்களுடைய பணிக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் எவ்வளோ தூரம் பயணப்பட்டு போகிறாங்க. மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை சிரமத்தில் இருக்காங்க. வயது முதியவர்கள் இருக்கிறார்கள், ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எவ்வளோ பேர் கல்யாணம் முடிஞ்சு வாக்களிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதிகாரத்தில் தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு என்ன கஷ்டம்? இவங்க வாக்கில் லைனில் நிற்க போகிறாங்களா, பயணப்பட போகிறாங்களா, யாருக்கும் பதில் சொல்ல போகிறாங்களா, லீவு கேட்கணுமா, இல்லை இவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வழிகள் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்க போதா, அதே தெருவில் இருக்க போகுது, முக்கில் இருக்க போகுது. அப்பையும் கூட ஏன் வாக்களிக்கலை? தபால் வாக்குப்பதிவு என்பது அவர்கள் இடத்துல அந்த வாக்குகளை பெற்று போக போகிறாங்க. அதற்கு கூட கஷ்டம்னா என்னதான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க? இப்படிப்பட்டவர்களின் வாக்குகளை நாம் ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு சாதாரண மக்கள் கேட்குறாங்க. அந்த கேள்வி நியாயம்தானே? அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. ஓட்டு போடாத சென்னையர் பெயர்களை நீக்கினால் என்ன என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவிந்தராஜன் சார், நம்ம 2 நாட்களுக்கு முன்னே பார்த்தோம், ரொம்ப இந்த ஜனநாயகத்தின் மதிக்கிற, அதன் மீது அக்கறை கொண்டிருக்கிற எல்லோருக்குமான ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வந்த செய்தி என்பது ரொம்ப வருத்தத்தக்கதாக இருக்குது சார். என்ன காரணம்? ஏன் இவர்களுக்கு பொறுப்பு இல்லை? ஓகே, முதலிலே நீங்கள் அரசு ஊழியர்களையும் காவலர்களையும் அவர்களுக்கு இந்த தபால் வாக்கு செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தீர்கள். அது ஏற்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு நபர் ஓட்டு போடலையே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வேட்பாளர், அந்த எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ, ஒரு வேட்பாளர், அவரே ஓட்டு போடலைங்க. அவர் அப்போ தகுதி நீக்கம் பண்ணலாமா தேர்தல் ஆணையம்? அவர் ஓட்டு போய் கேட்குறாரு, ஆனால் அவரே ஓட்டு போடல. அவருடைய தொகுதியில் ஓட்டு போடல, அவருடைய தம்பி ஓட்டு போட்டிருக்காரு. இது எங்கெங்க போய் கேட்கறது? இதுக்கு யார் முடிகிறது? அது எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு எந்த முகத்தை வைத்து அவர்கள் இது பண்ணுறாருன்னு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் யாரை குறிப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திரு செந்தில் பாலாஜியை தான் சொல்கிறேன். 10 ரூபாய் செந்தில் பாலாஜி தான் சொல்கிறேன். அவரே ஓட்டு போடல. இப்படி இருக்குது நம்மளுடைய இந்த அரசியல்வாதிகளும் அந்த அரசியல் கட்சிகளும் நிலைமை இப்படி இருக்குது. திலகபாமா அவர்களும் ஓட்டு போடவில்லை அப்படிங்கறது உங்க கவனத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரையும் தான் சொல்றேன். திலகபாமாவும் தவறு தான், அவங்களும் ஓட்டு போடாது தவறு தான். ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்து அவங்க போஸ்டல் பேலட் கேட்டு போட்டிருக்கலாமே. யார் தடுத்தாங்க? அவங்க வெளியூர்ல இருக்காங்க, போஸ்டல் பேலட் கேட்டு வாங்கி போடுறது அது நியாயமான ரீசனாக இருந்தால் கொடுத்து அது ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். செய்யவில்லை. இதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சென்னையில் போஸ்டல் பேலட் பார்த்தீங்கன்னாக்க அதாவது வந்திருக்கிற அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கிறது வந்த தரவுகள் பார்த்தீங்கன்னா 52,047 அவங்க போஸ்டல் பேலட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் 12D, ஃபார்ம் 12A ஆர் ஃபார்ம் 12B இதெல்லாம் கொடுத்துருக்கிறது 52,047. ஆனால் ஆக்சுவலாக போல் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 32,447 பேர் தான் போஸ்டல் பேலட் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க சென்னையில் மாத்திரம்தான். இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வாக்கு செலுத்தாதவர்கள் 19,600 நபர்கள் வாக்கு செலுத்தவில்லை. அது இன்றைக்கு உங்களுடைய நாளிதழிலே ஒரு தலைப்புச் செய்தியாகவும் வந்திருக்கிறது. இது நம்ம சென்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 மொத்த போஸ்டல் பேலட் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய போஸ்டல் பேலட் 4.8 லட்சம். இந்த வருடமும் இப்போ இந்த தேர்தல் 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அதே தான் வந்திருக்கு. 4.8 lakhs போஸ்டல் பேலட் ஏறத்தாழ ஒரே இதில் தான் வந்திருக்கு. ஆனால் சென்னையை நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்கணும். சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா சென்ற முறை 2021 அந்த இதில் போஸ்டல் ஓட்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 15,000 தான். அப்போ இப்போ கூடி தானே இருக்குது. சென்ற 2021 போஸ்டல் பேலட்ஸ் போல் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 15,000. இப்போ பார்த்தீங்கன்னா 32,000, ஏறத்தாழ 2 மடங்கு. ஆமாம் சார், அப்படிதான் ஆயிருக்கு. நான் முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஓட்டு போடாதவர்கள், பாமரர்கள், வசதி வாய்ப்பு இல்லை, டிராவல் பண்ண முடியல, எங்களால் போக முடியல, நாங்கள் வேற ஊரில் இருக்கோம், அது மாதிரி ஏதாவது காரணம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் பரவாயில்ல. தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊரெல்லாம் ஓட்டு போட சொல்லிட்டு நீங்கள் போடலாம் எப்படி சரியா? இது அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கலாம். மற்றவங்க போடலைன்னா தவறு தான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, வேற ஒரு இதில் இருப்பாங்க, புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த அதிகாரிகள் எல்லாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தா எல்லாத்தையும் பண்ணியிருக்க முடியும். ஆனாலும் போடலைங்கிறத எப்படி நம்ம மன்னிக்க முடியும்? இல்லை, இது சட்டப்படி தண்டிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா மனசாட்சி இல்லையா? அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா இவங்க ஏன் போடாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். முதல்ல பட்சமாக பார்த்தீங்கன்னா காரணங்கள் இந்த கேம்பெயின் முடிஞ்ச உடனே பார்க்கலாம். வேட்பாளர்கள்லாம் இறுதிக்கட்ட கேம்பெயின் முடிஞ்சிட்டு யாருடைய பிரச்சார யுக்திகள் நல்லா இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம போடலாம் அப்படின்றதுக்கோசரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இந்த போஸ்டல் பேலட் தங்களோட சொந்த ஓட்டையே சரியாக திட்டமிட்டு போட தெரியாத இந்த அதிகாரிகள் எப்படி மக்களின் ஓட்டை சரியாக வாங்குவார்கள் நம்ம நம்ப முடியும்? அவ்வளவு திறனற்றவர்களா அரசாங்கத்தில் இருக்கிறார்கள், அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறார்கள். இதை நம்ப முடியுதா? இதை ஏற்றுக்க முடியுதா? இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த போஸ்டல் பேலட்டை வச்சு பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா அதில் அரசு ஊழியர்களும் இருப்பாங்க, காவல்துறை அதிகாரம் அந்த இதில் இருப்பாங்க. இந்த வாக்கு செலுத்திய 32,447 பேர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதை தவிர வயது முதியவர்களும் இருப்பாங்க. நான் இதில் எப்படி பார்க்குறேன், ஏன் அரசாங்க அதிகாரிகள் ஓட்டு செலுத்தியிருக்கலாம், ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அவங்க போட முடியாத இருக்க காரணங்கள் அப்படி தான் நான் பார்க்குறேனே ஒழிய. ரெண்டாவது, சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயது முதிர்ந்தவர்கள் 80 வயதை கடந்தவர்கள் சென்னையில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1.08 லட்சம். சென்ற இதில் 2021 அபவ் 80+ பார்த்தீங்கன்னா 1.08 lakhs இருக்காங்க. அவங்க தான் மேக்சிமம் இதில் போடாதவர்களாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய ஒரு பார்வை, என்னுடைய ஒரு அனாலிசிஸ். ஏன்னா கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் வாக்கு செலுத்தித்தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வாக்கு செலுத்தி இது பண்ணலன்னு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த டிஏ டிஏ அந்த வரக்கூடிய இதெல்லாம் வரத்துக்கு அதெல்லாம் பார்த்து அரசு ஊழியர்கள்லாம் பார்த்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அரசு ஊழியர்கள் போட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்ற இதை நான் ஏற்றுக்கொள்ளதில்லை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் அவங்க இந்த முறை பார்த்தீங்கன்னாக்க 85 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு மேலே இருந்தவங்க போஸ்டல் பேலட். அப்போ நான் செகண்ட் ரவுண்டில் இதுக்கு கேள்வி வைக்கிறேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட போயிடும். சார், நீங்கள் அரசியல் விமர்சகர் மட்டுமல்ல, மட்டுமல்ல அரசாங்க ஊழியரும் கூட முன்னாள். இப்போயும் தொடர்ந்து நிறைய எலெக்ஷன் ஒர்க்கில் இருக்கீங்க. நிறைய அட்வைஸ் பண்ணுறோம். ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க சார். ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும்.
சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு சில சொற்கள் அதுவும் உங்களிருந்து நான் எதிர்பார்க்கல, ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் வச்சுங்க. தகுதி நீக்கம் செய்யலாம், இவங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படிலாம் கேட்டிங்க. ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுப்போம். இங்கே பல சமயங்களில் இப்போது அண்ணன் இருக்கார் பக்கத்தில், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாண வீட்டில் கல்யாணம் நடத்துகிறவங்க சாப்பிட்றதில்ல பல சமயங்களில். கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லணுன்னா, அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் அவர் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இல்லை சாப்பிடும்போது அவருக்கு அங்கே எதுவுமே மிஞ்சி இருக்காது. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன். நான் இந்த செய்தியை காலையில் பார்த்தேன், நம்முடைய நாளிதழில் பார்த்தேன். எனக்கு ஒரு விதத்தில் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நல்ல நோக்கத்தான் தரப்பட்டிருக்க ஒரு செய்தி. அந்த செய்தியை உண்மையை பாராட்டும். ஏன்னா அது போய் சேரணும் இல்லையா அவங்களுக்கு, இவர்கள் பேரவில்லை, இவங்கெல்லாம் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துடன் அந்த விழிப்புணர்வு இன்னும் மேம்படுத்த வேண்டிய ஒரு நோக்கத்தான் தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயம் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சில கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா? இல்ல இது மக்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்கு. இல்லை நான் சொல்லுவேன், இல்லை மக்களுக்கு இருக்கிற அந்த கோபம் வந்து இருக்கான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு சில மிகவும் கடுமையான சொற்களை பயன்படுத்தியதுனால நான் சொல்கிறேன். ஒன்று நல்லா வச்சுங்களேன், தேர்தல் பணிக்கு வந்துவிட்ட அரசு அதிகாரிக்கு, அரசு அலுவலருக்கு, அரசு பணியாளர் யாராக இருந்தாலுமே அவங்களோட தலையாய பணி வாக்களிப்பதை விட வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் மும்முரமாக இருப்பதான் தலையாய பணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே நிற்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. இரண்டாவது, இன்னமும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை, தபால் வாக்குகள் என்று சொல்லிவிட்டு ஆனால் நாம் நேரடியாக சென்று வாக்களித்துக் கொள்ளலாம், வசதி இருக்கும், அது எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா என்னோடய உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து பூந்தமல்லி தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்தேன். எனக்கு வீடு அண்ணா நகரில். எனக்கு போஸ்டல் பேலட் இருந்தது. ஆனால் நான் போஸ்டல் பேலட் பயன்படுத்தலை. நான் என்ன பண்ணேன், காலையில் இங்கே வாக்களித்து விட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறேன் நான். சரிங்களா? பல சமயங்கள் எப்படி ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த ஆப்ஷன் இருந்தாலும் கூட நாங்கள் நேரடியாக சென்று அங்கே வாக்களித்து விட்டு போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் அவர்கள் வாக்களிக்கவே இல்லை என்று நம்மால் ஒரு நேரடியாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படி தெரியல. 2. அப்புறம் 3வது, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் சில நியாயமான காரணங்கள் இருக்கக்கூடும். நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்களேன், நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் உங்கள் வீடு நீங்கள் சொன்னீங்களா, எங்கே பயணம் போக போகிறாங்களா, ஊருக்கு போக போகிறாங்களா, அங்கே போக போகிறாங்க, இந்த கேள்வி ரொம்ப எளிது. ஆனால் எத்தனை பேர் அவர்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, ஊரெல்லாம் விட்டுட்டு தேர்தல் பணிக்காக 24 மணி நேரம் பணி செய்யறது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா பக்கத்தில் போயிட்டு? எந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க? எந்த அளவுக்கு அவர்கள் வாக்குச்சாவடி எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதோ அங்கே வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். சார் முதல் நாள் ராத்திரி குழந்தை குட்டிலாம் கொண்டு அவங்க வந்து உட்காந்து அங்கே தங்கியிருந்த பெண் ஊழியர்கள்லாம் எனக்கு தெரியும் சார். திருமணமான புதிதில் எங்கேயுமே தனியாக இருந்து வழக்கமே இல்லாத பெண் ஊழியர்கள்லாம் அங்கே வந்து ஒரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக இருந்து மறுநாள் காலையில் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால் இது வந்து அப்படி ஒட்டுமொத்தமாக இவர்கள்லாம் தகுதி இருக்கிறதா, இவர்கள்லாம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத தகுதி நீக்கம் பெயர் நீக்கம் தான் கேட்குறேன். நீங்க சொன்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க, சரிதான். இல்லை, நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் முடிக்கல. இந்த 2 கேள்விகள் நான் வைக்கிறேன். இந்த 2 கேள்விகள் நீங்கள் எப்போதாவது உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கிறீர்களா எனக்கு சொல்லுங்கள். தேர்தலில் வாக்களிப்பது இன்று வரையில் சாசனத்தில் அடிப்படை உரிமையாக இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா என்றைக்காவது? சாசனத்தில் இது ஒரு அடிப்படை உரிமையாக ஏன் இல்லை? இல்லை. இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இட் இஸ் நாட் ஈவன் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஒரே ஒரு கேஸில் உச்சநீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் ரைட்டு சொல்லுது, ஆனால் அப்படி இல்லை. இது சொல்லி ஸ்டாச்சுட்டரி ரைட். சட்டம் எனக்கு தந்திருக்கிற உரிமையை தவிர சாசனம் தந்திருக்கிற உரிமையாக நேரடியாக கொள்ள முடியாது. அது ஒரு அடிப்படை உரிமை கூட இல்லை. அதே யாருமே கேட்கவே இல்லை. ஏன் எனக்கு வந்து எல்லா உரிமைகளும் கொடுக்குறீங்க, வாக்குரிமையை ஏன் என்னுடைய அடிப்படை உரிமையாக அதில் கொண்டு வந்து சேர்க்கல? பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 12 35 இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளில் ஏன் இதை நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை, ஏன் யாருமே கேட்கவே இல்லை? அது ஒன்று. இரண்டாவது, திரும்பவும் சொல்கிறேன், நான் பல முறை நான் சொல்கிறேன், உரிமையில தான் பார்க்க முடியும், கடமையில பார்க்க முடியாதா? இருங்க, நான் திரும்ப வரேன், இன்னும் முடிக்கவே இல்லையே. இதை விட மிக முக்கியமான ஒரு ஞாபகம் வச்சுங்க, என்னோட உரிமை வாக்களிப்பது மட்டுமே இல்லை, வாக்களிக்காமல் இருப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா வச்சுங்க. ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க, கட்டாய வாக்களிக்காதவளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவளை அப்படி பண்ணணும். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. மை ரைட் ஆஸ் மச் ஐ ஹாவ் அ ரைட் டு ஓட், ஆஸ் மச் தட் ஐ ஹவ் ஸோ மச் ஆஃப் ரைட் டு ஓட், ஐ ஹவ் ஸோ மச் ஆஃப் ரைட் நாட் டு ஓட். ஆக்சுவலாக ரெண்டுமே இருக்குது. ஐ ஹவ் யுவர் ரைட் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங், அது எனக்கு இருக்குது. ஏன்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் இவர்களை தேர்ந்தெடுங்கள், வாக்களிங்க என்று சொல்கிற போது, இல்லை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று அந்த உரிமையை பயன்படுத்திக் கொள்ளவும் எனக்கு இல்லை. அது நான் என்னோட புரிதலுக்காக என்னோட புரிதலுக்காக நான் இந்த கேள்வி வைக்க விரும்புகிறேன். இப்போ அந்த வாக்களிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது இந்த நோட்டாவோட நான் ரிலேட் பண்ணிக்கலாமா, அல்லது எலெக்ஷனை பாய்காட் பண்ணணும்? இல்லை, அது நீங்கள் திரும்ப சொல்கிறேன். இல்லை, அது என்னோட புரிதலுக்காக தான் நான் புரியுது. அந்த பாய்காட்டுங்க வார்த்தை தப்புங்க. எனக்கு வந்து பாய்காட் பண்ணுங்கிற எண்ணம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன்.
வச்சுங்களேன். இப்போ ஒரு இடத்துல நம்ம அண்ணன் வந்து ஒருத்தர் ரொம்ப ஒரு இல்ல வருஷம் இல்ல நான் புரிஞ்சுன்னா என்னோட கேள்வியை நான் திருப்பி மாத்துறேன். நோட்டாக்கு வாக்களிக்கலாமா அல்லது நான் வாக்குச்சாவடிக்கே வராம இருந்தது என்னோட உரிமைன்னு சொல்றீங்களா? இல்ல அதுதான் திரும்பவும் சொல்றேன். நோட்டாவுக்கு வாக்களிப்பதுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இன்ஃபேக்ட் அதை பற்றி நேற்று ஒரு 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 உரையாடல் பற்றி நான் சொன்னேன். நோட்டாவுக்காக பிரச்சாரம் செய்வது கூட தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன் பல கடந்த தேர்தல்களில் நீங்கள் நோட்டாவுக்காக பிரச்சாரம் செய்தீர்கள், இந்த மாதிரி ஏன் செய்யலை அப்படின்னா, நோட்டா என்பது அந்த மின்னணு வாக்குப்பதிவு போது ஒரு எண் தானே அது. அதுக்காக தனியாக பிரச்சாரம் செய்வது கூட வேண்டாம் அப்படிங்கும்போது டெக்னிக்கலாக அப்படி ஒரு இடம் அதனால் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யப்படவில்லை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், வாக்களிக்க செல்வதும் வாக்களிப்பதும் அங்கே வந்த பிறகு உங்களுக்கு யாருமே உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய ஒரு 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 விருப்பமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாங்கிறதுக்காக நோட்டாக ஒன்று கொண்டு வருகிறேன். எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்வதற்காக ஒன்று. இரண்டாவது, எனக்கு இதில் கலந்து கொள்ளவே உரிமை இல்லை, எனக்கு இந்த அமைப்பு முறையின் மீதியே நம்பிக்கை இல்லை என்று யாராவது சொல்லுகிறாரோ வச்சுங்களேன். அப்படி யாரும் இல்லை. எனக்கு வந்து இந்த அமைப்பு முறை மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, எப்போதுமே உண்டு. இப்போதில்லை, தொடர்ந்து எப்போதுமே உண்டு. ஆனால் இந்த அமைப்பு முறையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இதில் பங்கு கொள்ள விரும்பவில்லை என்று சொல்கிறவருக்கும் உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்தில் சாஸ்திரமும் வழங்கி இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். எனக்கு பேசுவதற்கு மட்டும் உரிமை இருக்குன்னு சொல்லலை, நான் பேசாமல் இருப்பதற்கும் உரிமை இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். கோவிந்தராஜன் சார், நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுகிறது. இது அரசு ஊழியர்களோட வாக்காக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை, மற்றவர்களோட வாக்காகவும் இருக்குன்னு. அப்போ முதியவர்கள் வாக்கு நீங்கள் சொன்னீங்க. அப்போ அந்த வாக்குகள் 20,000 வாக்குகளுக்கு வாக்கு செலுத்த அவர்கள் விண்ணப்பித்திருந்து அந்த வாக்குகளை பெற தவறி இருந்தால் அது தேர்தல் ஆணையத்துடைய தவறு தான். அப்போ அது அங்கே திருப்பி எங்கே சார் போய் நிற்குது? அது பார்த்தீங்க, இது ஏன் இப்போ 90 வயதை கடந்தவர்கள் உயர் திரு ஹெச்வி அண்டே அவருக்கு 99 வயசு, அவர் வீட்டில் இருந்தே போட்டிருக்கலாம். ஆனால் நேரம் வந்து தான் போட்டிருக்காரு. அவர் வந்து அதே போல் 90 வயதை கடந்தவர்கள் நேரம் வந்து போட்டிருக்காரு. என்னுடைய நெருங்கிய உறவினரான சித்ராலயா கோபு, அவருக்கு 91 வயதுக்கு மேலே ஆகுது, அவரும் நேரம் தான் போய் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னா, என்னுடைய மாமனார் உட்பட அவரும் வந்து 86 வயசு, ஆனால் அவர் வந்து போஸ்டல் இதுதான் போட்டார். ஆனால் பல்வேறு இடைஞ்சல்கள் அவருக்கு ஆளாக்கப்பட்டு அப்புறம் போஸ்டல் பேலட் போட்டார். என்னுடைய சொந்த மாமனார், அவருக்கு நான் தான் கூட இருந்து எல்லாம் உதவியெல்லாம் செய்தேன், அவர் போஸ்டல் பேலட் தான் போட்டார். இதில் என்ன சிக்கல்னாக்க, இது தேர்தல் ஆணையம் அவங்க வந்து இதில் மெத்தன போக்கோட அதை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வயதான முதிர்ந்தவர்களுக்கு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த 5 நாட்களில் அவங்க இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜரல். இது அந்த 5 நாட்களுக்குள்ளார தான் அவங்க சப்மிட் பண்ணணும். அந்த 5 நாட்கள் அவங்களாம் யார்கிட்ட போய் சப்மிட் பண்ணுறது? இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கோணும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு இது புரிதல் இருக்குது, ஏன்னா பல்வேறு தேர்தல்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இது பற்றி ஒரு புரிதல் இருக்குது. என் மாமனார் வந்து கேட்டோன்னே நான் என்ன பண்ணேன், நேராக போய் பிஎல்ஓவை பார்த்தேன், அந்த ஃபார்மை வாங்கினேன், ஃபில்அப் பண்ணேன், பிஎல்ஓட்ட கொண்டு கொடுத்தேன், அவங்க அந்த தேதிக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதே போல் எவ்வளோ பேருக்கு இந்த விழிப்புணர்வு இருக்குன்னா, இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இது முழுக்க 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 தேர்தல் ஆணையமும் அந்த பிஎல்ஓக்கள் அவர்களுடைய மெத்தன போக்கு. ரெண்டாவது, சில பேர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதில் விட்டு நம்ம நோக்க வேண்டியதுன்னா ஆல்ரெடி ஃபார்ம் சப்மிட்டட், ஆனால் ஓட்டு போட வரல. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஓட்டு போடுறதுக்கு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த கன்வீனியன்ட் டேட், அந்த இதில் அந்த டேட்டில் வரேன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகள் வராத இருந்திருக்கலாம். அவங்க அதனால் வேறு ஒரு வேலையை பார்க்க போயிருக்கலாம், இதுவும் இருக்கும். இல்லை, இது வரைக்கும் ஃபார்மை கொடுத்துட்டு அந்த பிஎல்ஓ தான் சார் போய் ஃபார்மை அந்த ஓட்டை போய் பாட்டு பண்ணுறது. பிஎல்ஓவும் இந்த கன்சர்ன் ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் தான் போய் இது பண்ணணும். அவங்க போகாத மெத்தனை போக நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு வரக்கூடிய சம்பளம் வந்துருச்சு, வாங்கி போவோம், கேட்டேன், இதை பற்றி யார் கேட்க போகிறாங்க, இதெல்லாம் தெரிய வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கான். ஆனால் இனி வருங்காலங்களில் இப்போ இந்த முதல் இதுவாக இதை பற்றி ஒரு விவாதம் எடுத்துக்கொண்ட தினமலருக்கு நான் நன்றியை தெரிவித்தேன். இனி வரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆளுங்களை போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார். இந்த 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 20,000 விண்ணப்பங்களை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆமாங்க, நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அவங்களாம் இப்போ சம்மர், பீக் சம்மர், யாராலையும் வெளியே போய் ஓட்டு போட்டதுக்கு அந்த டைம் இது பண்ணிட்டு காலையில் இங்கேருந்து நடந்து போயிட்டு பூத்தை போய் பார்த்துக்கிட்டு, இப்போ 2வது எஸ்ஐஆர் திருத்தம் வந்திருக்கு, எங்கே பூத்துன்னே தெரியாது பாதி பேருக்கு, நிறைய போலிங் பூத்துலாம் மாறி இருக்கு. ஸோ அந்த இதில் அவங்க வந்து பெஸ்ட்டு வே நம்ம வீட்டுக்கே வந்து வாக்கு செலுத்தலான்னு இதில் அவங்க கொடுத்துருக்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த பிஎல்ஓஸ் அந்த தேர்தல் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கினால் இது போல்
அந்த வாக்கு செலுத்தாது அவங்களுடைய அவங்க ஏமாற்றம் தான் அடைந்திருப்பாங்க. இந்த இதை பார்த்தா அவங்க வந்து டெஃபினட்டாக அவங்க ஏமாற்றம் தான் அடைந்திருப்பாங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது இந்த இதில் வந்து. தொடர்ந்து பேசலாம் சார். சார் கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு நான் ஏற்றுக்க முடியுது. அப்போ இதை வருடம் அதாவது எலெக்ஷன் வரும்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை இதே அதிகாரிகளும் காவல்துறையினும் சந்திச்சுட்டே இருக்காங்க. அப்போ இதற்கான தீர்வை நோக்கி நகர வேண்டிய இடத்தில் அவங்க தான் இருக்காங்க. அதை பற்றி அவங்க எதுவும் பேசுனதே இல்லையா சார்? நீங்கள் சொன்னீங்க அவர்களை நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இருந்தாலும் நான் ரொம்ப மென்மையான வார்த்தையிலே சொல்கிறேன். தங்களுக்கு வேண்டிய சலுகைகளுக்காக போராடுகிறார்கள். இது எலெக்ஷன் கமிஷனில் நாம் அவ்வளோ பேருக்கு சொல்கிறோம். அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கும். அந்த கடமையும் உரிமையும் ஒரு சேர இருக்கிற விஷயம் அது. அப்படின்னா அதற்கு என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியும். தேர்தல் ஆணையத்தோட நெருங்கி இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் அங்கமாக இருக்கிற அவர்கள் வேற எதுவும் வாய்ப்புகளை பரிசீலிக்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதும் கூட தவறுதான். சொல்லுங்க. ஆமாம். இல்லை, நான் வந்து நீங்கள் கடுமையான சொற்கள் சொன்னதுக்காக நான் அதை சொல்லலை. என்ன உங்களோட அந்த அறச்சீற்றும் எனக்கு புரிகிறது சரிங்களா. ஏன்னா அது இயல்பாக ஒவ்வொரு சாமானியருக்கும் இருக்கக்கூடியது தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எல்லா சாக்கடையும் ஏற்றுக்கொண்டு செலவுகளை ஏற்றுக்கொண்டு போய் வாக்களிக்கிறோம். ஆனால் எல்லா வசதியும் வந்து சில பேர் வாக்களிக்கலையேங்கிறது அந்த கோபத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அந்த சீற்றம் வந்து உண்மையாக ஒரு சரியான ஒரு அறச்சீற்றம் தான். அதே மாதிரியான இது மாதிரி செய்தி வருவது ஒரு நல்லது தாங்கிறேன் நான். அப்போ தான் இன்னும் விழிப்புணர்வு பண்ணிட்டு சேரும். இப்போது 2-3 விஷயங்கள் இயல்பாக பாருங்களேன். மெத்தனம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அரசு ஊழியர்கள் மட்டும் இருக்காது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்களும் மனிதர்கள் தானே, இயல்பான மனிதர்கள் தானே சரிங்களா. அரசு ஊழியர்கள்ங்கிறது வந்து நம்ம வந்து தமிழில் வேணால் சொல்லுகிற போது அரசு இயந்திரம் அப்படி சொல்லலாம், இங்கிலீஷில் கவர்மெண்ட் மிஷினையும் சொல்லலாம். ஆனால் அவங்க மிஷின் இல்லை, அவங்க இயந்திரம் இல்லை, அவங்களும் இயல்பான மனிதர்கள் தான் சரிங்களா. அதிகாரிகள் இல்ல அதிகாரிகள் தெரிந்தே அந்த வார்த்தையை தான் அதிகாரிகள் சொல்லல, இல்ல தெரிந்துதான் பயன்படுத்துறேன், தெரியாம பயன்படுத்தல. எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க, புரியுது. அந்த அந்த மனநிலையும் இது ஒரு காரணமா இல்லை இருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னென்னா தனிப்பட்ட முறையில் ஒருவரும் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் 2-3 விஷயங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த செயல் ஏன்னா அதிலே இருந்திருக்கிறேன், நான் களத்திலே இருந்திருக்கிறேன். தொடர்ந்து பல தேர்தல்களே களத்தில் இருந்து நான் பார்த்துருக்கிறேன். இரவு பகலாக அதில் உழைத்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா 2 விஷயங்கள் நல்லா தெரியுங்களேன். மற்ற சாதாரண பணிகளைப் போல் அது இல்லை. அங்கே இருக்கவங்களாம் யாராக இருப்பாங்கன்னா அரசு ஆசிரியர், அரசு பணியில் ஆசிரியர்களாக இருப்பாங்க. இல்லை வேறு ஒரு 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 அரசு பணியில் ஒரு எழுத்தர் பணியில், அதாவது ஒரு கிளர்க்காக இருந்திருப்பாங்க, ஒரு சூப்பர்வைசராக இருந்திருப்பாங்க, ஆஃபீஸ் சூப்பரண்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் தேர்தல் என்று அவர்கள் கையாளுகிற அந்த பணியெல்லாம் இருக்கு இல்லையா, முற்றிலும் புதியது அவங்களுக்குமே புதியது சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம் என்னங்கிறது அது உள்ளேருந்து பார்க்குற போது தான் தெரியும். வெளியே இருந்து ஒரு வாக்காளர் உள்ளே வந்து விட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அமைதியாக வாக்களித்து விட்டு வெளியே சென்று வாக்களித்து விட்டு போகிறார். மிகவும் சுமூகமாக அமைதியாக நடைபெற்றது முந்தா நாள் தேர்தல். அதற்கு பின்னால் எத்தனை பேரோட பதற்றமான பணிகள் இருந்து தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியுமா. சில வாக்குச்சாவடிகள் சார் இயல்பாக இப்போ முந்தானத்து நடந்தது. பல வாக்குச்சாவடிகளில் அவங்களுக்கு காலை உணவு கூட கொடுக்க முடியல. ஏன்னா காலை 7 மணிக்கு பணி ஆரம்பிச்சிடுச்சு, பிரேக் எடுக்க முடியல. நீங்கள் 2 விதமாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு இளம் பெண்மணி, அப்போ தான் வந்து இளம் இந்த கை குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இன்னும் வந்து சாப்பாடு கொடுக்க முடியல, ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? நம்ம இன்றைக்காக யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதில் எத்தனை பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கும், பிபி இது சுகர் இருந்திருக்கும், ஆனால் வேலையில் இருந்தாங்க, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அப்போது நீங்கள் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் இல்லையா, அந்த அரைச்சீற்றத்தை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். பாஸ்கரன் சார், கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆமாம். மெடிக்கல் டேட்டா படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பேருக்கு வயது மூப்பு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, புதிதாக கல்யாணம் இருக்கும், இதற்காக வேலையை விட்டவர்கள் இருப்பார்கள். நிறைய பேர்கிட்ட நின்று கேள்வி கேட்டிருக்கணும், நடந்திருக்கணும். கிராமங்களில் என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்க முடியுது. தொடர்ந்து இரவில் வேலை செஞ்சுட்டு பகலில் பயணம் பற்றி திருப்பி வந்தவங்களாம் இருக்காங்க. இந்த கஷ்டங்களும் எல்லா மக்களும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் அப்படின்னா, அதிகாரிகள் அப்படின்னு எந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டா கூட பொறுப்பும் கடமையும் கூட. சொல்கிற இடத்துல இருக்கோம்னா நம்ம செஞ்சுட்டு சொல்லணுங்கிறதான் முக்கியம். அதே போல் நாம் ஒன்று சொல்கிறோன்னா அதை நாம் கடைபிடிக்காமல் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறப்ப நமக்கே உறுத்தாதாங்கிற கேள்வி இருக்குல்ல. இது சாதாரண மக்களின் கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இடர்பாடுகள் இருந்தால் கூட அந்த சிஸ்டத்துக்குள்ளே இயங்குற அவங்களுக்கு எப்படி சுமூகமாக அந்த வாக்கை செலுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். அதற்கான சக ஊழியர்கள் தான் அவர்களுக்கு செய்ய போகிறாங்க. அப்போ வாக்கு செலுத்தணும்னு நினச்சிருந்தா மட்டும் போதும், இது எல்லாம் நடந்திருக்கும். அப்படி நினைப்பு வராததற்கு
என்ன அது சார் அதான் திரும்ப சொல்லிடுறேன். அதாவது எல்லாருக்குமே கஷ்டம் இருந்திருக்கு, கஷ்டத்தோட தான் வந்து வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிறேன். அதை ஏற்றுக்க முடியாது என்னால், முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எங்களோட பணி என்ன நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளே வந்து விட்டு வெளியே செல்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாம் சுமூகமாக அமைதியாக நடந்து முடிந்ததா அப்படிங்கிறது. அதில் குறைபாடு இருந்து வச்சுங்களேன், அப்போ நேரடியாக நம்ம சொல்லலாம், என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் வந்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து அங்கே எதுவுமே சரியாக நடக்கலையே அப்படின்றா பரவாயில்லை, சரிங்களா? அது மாதிரியான ஒரு குறை எங்கேருந்து வந்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்த 2 நாட்கள் ஆக போகின்றன முடிந்து. ஆனால் இதுவரையில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயும் வந்த மாதிரி தெரியல. ஒன்று. அப்புறம் 2வது, மீண்டும் சொல்கிறேன், அவங்க சார், அத்தனை பேரும் அந்த வாக்களிக்காமல் இருந்திருக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல, சரிங்களா? ஆனால் நான் வந்து தொடர்ந்து நாள்தோறும் காலையில் தினமலர் வாசிக்கிறவங்கனால, தினமலர் வாசகங்கிறதுனால அதில் வந்து மிக நிச்சயமாக அது ஒரு மிக நல்ல ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நான் அதை பார்க்குறேன், சரிங்களா? அது உறுதியான செய்தி தான், அதில் வந்து எனக்கு ஒன்றும் சந்தேகமெல்லாம் இல்லை. அந்த செய்தியை வந்து நான் கேள்விக்குறியாக்கல. அதுவும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிற 2. 3வது, நீங்கள் சொல்லுகிற போல சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு அது ஒரு அறச்சீற்றத்தை தந்திருக்கிறதுங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு மெத்தனம் அல்லது ஒரு குற்றம்ங்கிற மாதிரி அதை பார்க்க முடியுமான்னா, அதையும் தாண்டி அதில் எதுவும் சிக்கல்கள் இருக்கின்றன தான் எனக்கு தோன்றுது. 2 விதம் தான். ஒன்று, ஏற்கனவே அவர்கள் வாக்களித்திருக்கலாம். என்னோட இந்த ரவுண்டு கேள்வி ஆரம்பிக்கிறப்பே அந்த கேள்வியோட தான் ஆரம்பிச்சேன். சொல்லுங்க. சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தா அத சரி மத்தவங்களுக்கு செய்யணும். மத்தவங்களுக்கு இருந்தாவே உங்ககிட்ட தான் சொல்லுங்க. சொல்லுவோம். உங்களுக்கு இருந்தாவே நீங்களே சொல்லி சரி செஞ்சிருக்கலாம். அதுதான் அதற்கான அதுதான் எண்ணமும் வாக்களிக்கிறதுக்கு அதுதான் என்ன வரேன் இருந்தாவே அழிச்சிருக்குன்னா மூலினா இதை சரி பண்றதுக்கு என்ன இருந்தாலும் சரி அதுதான் செய்து இருக்கலாமே. அதுதான் நான் இப்பவும் சொல்லுறேன். அந்த கேள்வி தான் வரேன். நீங்கள் அந்த கேள்வி தான் என்ன முன் வச்சிங்க. இது என்ன எத்தனை நாளுக்கு இப்படியே இருக்க போய் சரி உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையத்தினுடைய பணி தேர்தல் வாக்கு பதிவு முடிந்தவுடன் நிறைவடைவதில்லை அல்லது வாக்கு எண்ணிக்கையுடன் நிறைவுபெறுவதில்லை, சரிங்களா? ஒவ்வொரு முறையும் உடனடியாக விவாதம் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னெல்லாம் இன்றைக்கு தினமலரில் வந்திருக்கிற தலைப்பு செய்திகள் இல்லையா, மிக நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தில் இது பற்றி விவாதிக்கப்படும், ஆலோசிக்கப்படும். அவங்களுக்கு ஏன் வரல, அவங்க ஏன் வாக்களிக்கல, உண்மையில் வாக்களித்திருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அது எப்படி தீர்ப்புங்கிறது ஒவ்வொரு முறையும் நடக்கும். அதையும் மீறி ஒவ்வொரு முறையும் எதுவும் புதிய சிக்கல் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது என்ன பிரச்சனை, இது ஏன் தீர்க்க முடியல நம்மளால், ஏன் அவங்களால போஸ்டல் பேலட்டில் போட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாம் ஏன் அதை உறுதி செய்து கொள்ள முடியல என்பதில் மிக நிச்சயமாக இந்த ஆலோசனை நடக்கும், சரிங்களா? 2 காரணங்களுக்காக. ஒன்று, நீங்கள் சொன்னது போல் இப்போ நம்முடைய இது மாதிரி ஊடகங்கள் விவாதிப்போம் என்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னணி நாளிதழில் அது ஒரு தலைப்புச் செய்தியாக வந்திருக்குது என்ற போது உடனடியாக தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு வந்திருக்கும், சரிங்களா? இல்லை நாங்களே பார்த்துருக்கோம், உடனடியாக அதை கவனத்துக்கு கொண்டு வருவோம். அதனால் அந்த சிக்கல்களுக்கான தீர்வு என்னங்கிறது உடனடியாக தெரியல, என்ன சிக்கல்களுக்கு பார்க்கணும், அது எப்படி தீர்வு காணணும்னு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல இப்போதைக்கு நான் இல்லை, சரிங்களா? ஆனால் மிக நிச்சயமாக காணப்படும், மிக நிச்சயமாக இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படும். தொடர்ந்து பேசலாம் சார். சார் கோவிந்தராஜன் சார், இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கு. இப்போ பாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதில் முக்கியமான விஷயம், பொதுநலத்திலையும் ஒரு சுயநலத்தோடு கூட இந்த கேள்வியை பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் அப்படின்னா அதில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 85 வயதிற்கு மேல், உடல் சரியில்லாதவங்க, அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதை தாண்டி கூட நிறைய பேருக்கு இந்த தபால் வாக்குப்பதிவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, சூழ்நிலை மாறி இருக்கிறது. இதை கன்சிடர் பண்ணுவாங்களா? குறிப்பாக இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. பத்திரிகையாளர், ஊடக பணியாளர், பத்திரிகையாளர், அதுதான் சொன்னேன் சுயநலம் அப்படின்னு. பத்திரிகையாளருக்கும் இப்போ இந்த தேர்தல் நடக்கிற போது எல்லாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவசியமாக இருக்கிறது, 4ஆம் தூண் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு சொந்த ஊரில் ஓட்டு இருக்கிறதா, நம்ம இது பார்ப்போமா அது பார்ப்போம்னு ஒரு குழப்பம் இருக்கிறது. தபால் ஓட்டு இருந்தால் அதையாவது பதிவு பண்ணலான்னு. அப்போ இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு புதிதாக எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. இதில் இந்த மாற்றங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, ஆல்ரெடி இதில் ப்ரொவிஷன் இருக்குது சார். கரெக்ட், ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்டட், சார் கரெக்டாக தான். இந்த ஃபார்ம் 12A 12B ஒன்லி ஃபார் த எலெக்ஷன் டியூட்டி பண்ணக்கூடிய எல்லா தரப்பினர்கள் தான் இதில் பண்ணக்கூடிய. போலீஸ் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இதில் ஊடகவியலாளரும் அடக்கம். ஸோ இந்த ஃபார்ம் 12A 12B ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் ஃபார் எலெக்ஷன் டியூட்டி தான். இது என்னன்னாக்கா, எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறது என்பது வேறு. இப்போ ஊடகவியலாளர்னா அவர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர், அந்த பணிக்கு ஈடுபடுறது தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ நிறைய சேனல்கள் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணுறாங்க, களத்துக்கு போகிறாங்க. இப்போ போக்குவரத்து ஊழியர்கள்லாம் அவங்க எலெக்ஷன் டியூட்டியில் கிடையாது,
ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த சூழ்நிலையில் வெறும் கண்டக்டர் டிரைவர் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ்லேருந்து Agreed. அதிகாரிகள் வரைக்கும் அப்படின்னா ஒரு பேருக்கு சொல்கிறேன். இப்போ அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா போட்டிருக்க முடியும். கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும், போக்குவரத்து துறையில் வேலை நிச்சயமா. செய்கிற ஊழியர்கள் யாராலையும் வாக்குப்பதிவு செஞ்சிருக்க முடியாது. அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமா அதற்கான இதுக்குண்டான ஒரு தொடக்கங்கள் எப்படி மாற்றத்தை இருக்கும்? வந்து எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமா இது குறித்து அவங்களுடைய அடுத்து வர காலங்களில் இது ஒரு விழிப்புணர்வாக நம்முடைய இந்த விவாதம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஐ ஓப்பனராக இருந்து அவர்கள் இது போல் அடுத்து நீ சொல்ல மாதிரி தேர்தலில் வந்து அவங்க எலெக்ஷன் டியூட்டி பண்ணுறவங்க மட்டும் இல்லை, போக்குவரத்து ஊழியர்கள் அவங்க பல்வேறு காலையில் போயிட்டு அந்த டியூட்டியில் போய் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பண்ணணும். ஆனால் இப்போவும் வந்து இது வந்து இட் இஸ் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் யாராவது அந்த இஃப் தே ஹாவ் ஜென்யூன் கேஸ், இப்போ உடல்நிலை சரியில்லை, எனக்கு வீட்டில் ஓட்டு போட வர என்னால் முடியலன்னா ஜென்யூன் கேஸ் தே கேன் கோ அண்ட் கிவ் த ரெப்ரசன்டேஷன் டு த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஹூ இஸ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்குறாங்க பர்மிஷன். அதுபோல் இதில் அந்த இப்போ இந்த போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் இதுதான் அவங்க தான் வந்து இதை வந்து முன்னெடுக்கணும். போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் அவங்க இது போல் எங்களுடைய போக்குவரத்து ஊழியர்கள்லாம் எலெக்ஷன் நேரத்தில் அவங்க ட்ராவலில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்தந்த இடத்துல டிப்போ இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், அவங்களுக்கு போஸ்டல் பேலட் கொடுக்கணும். அந்த ஊழியர் சங்கம் ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு வச்சால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதை பரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வெவ்வேறு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க துறைகளில் நிறைய வேலைகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தேர்தல் ஆணையமே இது முன் வந்து பரிசீலித்து அதுதான் முழு நேர வேலைன்னா அதை எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம அந்த கேள்வியாகவே விடலாம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்குது உங்ககிட்ட. அரசாங்க ஊழியர்கள் நிறைய பேர் நோட்டாவுக்கு வாக்களிக்கிறதா முடிவு பண்ணி நிறைய செய்திகளை நம்ம வெளியே பார்க்க முடியுது. எனக்கு தெரியல. இல்லை, செய்திகளை பார்க்க முடியுது, நம்மளோட நாளிதழ்களை கூட வெளியே வந்திருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் இருக்கலாம் இந்த தபால் வாக்குகளை நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை உரிமையின் அடிப்படையில் வாக்கு செலுத்தாம விட்டுட்டாங்களா? அது தெரியல. ஏன்னா நான் பொதுவாக யூகத்தின் அடிப்படையில் அந்த கேள்விக்கு விடை சொல்வதே இல்லை எப்போவுமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்லுகிற போது அதில் உண்மை இருக்கலாம், சரிங்களா? மற்றபடி எனக்கு வந்து அதுதான் காரணமா அப்படிங்கிறது தெரியல. அநேகமாக அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை என்றதான தோணுது. ஏன்னா அரசு ஊழியர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், அல்லது போக்குவரத்து தொழிலாளர்களாகட்டும், அவங்களோட குணாதிசயமே எப்படி அப்படின்னா தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்துகிறது தான் அவங்களோட குணாதிசயம். வெளிப்படுத்தாமல் இருப்பது அவங்களோட குணாதிசயமே இல்லை பொதுவாக. அதனால் அது ஒரு காரணமாக இருக்காது என்று நான் கருத்துரிமை எப்படி பேசுவதும் உரிமையோ மௌனமும் உரிமையோ அது மாதிரி இந்த ஓட்டு போடாமல் இருக்கிறதும் ஒரு வெளிப்படுத்தல் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதான் இட்ஸ் எ வே ஆஃப் ப்ரொட்டஸ்ட், அவ்வளோ டவுட்டே கிடையாது. ஆனால் பொதுவாக அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க நார்மலாக. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொழிலாளர்களும் பொதுவாக இது வந்து விவசாய பெருமக்கள் அதை எடுப்பாங்க. அவர்கள் நேரடியாக எதையும் வெளிப்படையாக செய்பவர்கள். அரசு ஊழியர்கள் ரொம்ப டிப்ளமேட். அவங்களோட லாங்குவேஜே எல்லாவற்றுக்கும் வேறாகத்தான் இருக்கும், வேறு வார்த்தைகளை தான் இருக்கும், கவனிக்கல இருந்து பார்த்துக்கலாங்கிற வரைக்கும் நிறைய இருக்குது. அப்படியான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி உங்ககிட்ட இதை ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் முன்னாள் அரசு ஊழியர் மட்டுமல்ல, ஒரு அரசியல் விமர்சகரும், தொடர்ந்து அரசியல் நகர்வுகளையும் சமூக அக்கறையும் கொண்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அரசு ஊழியர்களின் வாக்குகள் எப்படிலாம் மாறி இருக்கு, என்ன மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படியான ஒரு மாற்றத்தின் ஒரு வெளிப்பாடாவது இதை நம்ம பார்க்க முடியுமா? அதுதான் அது வந்து சரியாக சொல்ல தெரியல. என்ன இதுவரையிலும் அது மாதிரி நடந்ததில்லை. என்னென்னா இப்போது விவசாய பெருமக்களோ, நெசவாளர்களோ, மீனவர்களோ, இவர்கள்லாம் வந்து இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷனில் இருக்கக்கூடிய மரபுசார் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியாக முன்னெடுப்புகள் உண்டவர்களுக்கு வாக்களிப்பதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா தே ஆர் கால்ட் வாய்ஸ்லெஸ் மில்லியன்ஸ். அவங்க அப்படி தான் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இவர்கள்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் தே ஆர் மோர் வோக்கல். ஆக்சுவலாக அவங்க நேரடியாகவே வந்து தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கிறாங்க. அதனால் அவங்க இது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படி அதுதான் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னா, ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்வதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒரு காரணமாக இருக்க முடியும்.
சரிங்களா? ஆனால் இது எல்லாம் தாண்டி ஓ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் எதையெல்லாம் முன்னெடுக்கிறது, இதெல்லாம் செய்யுமா, செய்யாதா அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அதில் இந்த நீங்கள் சொன்ன அந்த ஊடகவியலாளர்களுக்கு தர வேண்டிய அந்த வாக்குரிமை எனக்கு உண்மையிலே அது நானும் அதுக்கு பொறுப்பேற்றுவேன். எனக்கு தோணவே இல்லை எனக்கு. ஏன்னா அன்றைக்கு மாலை தான் பல ஊடகவியலாளர்கள் இதே கேள்வியை கேட்டாங்க. அப்போ தான் தோணுச்சு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரிங்களா? நான் இப்போ தேர்தல் ஆணையத்தில் ஒரு அது இல்லை, நான் அரசு பணியில் இல்லை. ஆனால் மிக நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதை பரிசீலிக்கும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் உடல். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது தேர்தல் ஆணையத்தில் வந்து நிரந்தரமான பணியாளர்கள்லாம் இல்லை, அவ்வப்போது வருகிற பணியாளர்கள் தான். இதை தேர்தல் ஆணையம் முன்னெடுப்பதை விட அரசு வந்து முறையாக ஒரு கோரிக்கை வைத்தால், எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வேண்டும், எங்கள் மாநிலத்தில் ஊடகவியலாளர்களுக்கு வேண்டும் என்று அரசு கோரிக்கை வைத்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் வெகு அதிகம். ஓகே சார். நேரடியாக பணியாளர்கள்னால் கூட தேர்தல் ஆணையம் இருக்கிறது, ஆணையர் களத்தில் இருக்கிற பணியாளர்கள் தான் உடனடி பணியாளர்கள் இல்லை, அதற்கான மேல்மட்டத்தில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அதை சிந்திக்கலாம். தேர்தல் என்பது ரொம்ப பெரிய கேப்பில் தான் வருது. ஆமாம். அதை விட முக்கியமான விஷயம், கோவிந்தராஜன் சார் ரொம்ப சமூக அக்கறையோடு சொன்ன விஷயத்திலே ஒரு முரண் இருக்குது. முடியாதவங்க தங்களுடைய வாக்கை தபால் பெட்டியில் தபால் வாக்காக பதிவு பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு போய் தேர்தல் கமிஷனில் கொடுக்கணும்னு அவங்க ஏற்கனவே முடியல சார். வாக்கு சாவடிக்கு போய் தான் தங்களோட வாக்கை செலுத்த முடியலங்கிறதுக்காக தான் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷனையுமே எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. சாதாரண மனிதர்கள், கிராமத்தில் இருக்கவர் ஒரு தன்னோட தாத்தா முடியல அப்படின்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணி அதை தபால் வாக்காக மாற்றி விட முடியும்னா கண்டிப்பாக அதோட நிலைமை என்னன்னு அதாவது அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இதற்கு யார் போய் தேர்தல் ஆணையத்தை சொல்லணுங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. நல்லா தெளிவாக சொன்னார். ஆக்சுவலாக அதுக்கு அவசியமே இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே வேண்டாம். ஆனால் என்ன சொல்கிறேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். நான் சொல்கிற ஒரு தவறாக இருந்தாலும் அது அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த முறைமைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிஸ்டம் அல்லது இந்த ஒரு ஏற்பாடு இருக்கு இல்லையா, அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. அது என்னென்னா, ஏன் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா, நேரடியாக கலெக்டர் பார்த்து கொடுக்கணுங்கிறது இல்லை, அல்ல கலெக்டரே நேராக வந்து வாங்க வேண்டுங்கிறது இல்லை. கலெக்டரோட பிரதிநிதி வருவாங்க, நம்ம சொன்னால் செஞ்சு போவாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இது ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இது யார் உண்மையாக வாக்களித்திருக்காங்களுக்கு அந்த ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கு இல்லையா, இவர் தான் யாரான ஒருவர் வந்து அங்கே தான் ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது உங்களுடைய புரிதல் நான் என்ன எடுத்துட்டேன், இது இப்போ நான் சொன்னது அவரு வேற மாதிரி இருக்கும். நீங்க சொன்னது என்ன, நான் புரிதல் ஒரு 80 வயது மதிக்கத்தக்க 85 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் அவருக்கு தெரியவே அதை மட்டும் அதை கொண்டு போய் பிஎல் ஓட்டு அவரா போய் இல்லை இல்லை இல்லை, நான் அதை மட்டும் கேட்கல சார். எனக்கு அது புரிஞ்சிச்சு, அவரா கொடுக்க மாட்டாருன்னு. ஆனால் அப்படியான ஒரு இப்போ கிராமத்தில் என்னோட கேள்வி வந்து 2 பேருக்குமே நான் வைக்கிறேன், இறுதியான கேள்வியாக வச்சுருக்கேன் சார். கிராமத்தில் நான் ஓட்டு போட வர வைக்கிறதுக்கே நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு தெரியும். அது பேலட் ஓட்டாக போடணும், வாக்கு செலுத்தணும் அப்படின்னு முன் வந்து பண்ணுறவங்க ரொம்ப குறைவு தான். அப்படி குறைவாக இருக்கவங்கள, முடியாதவங்களை அந்த வாக்குகளை வாக்கு பெட்டிக்கு சேர்க்கணும் அப்படின்னா, அப்படியான வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான எல்லா வழிகளையும் செய்யணும். அது சுலபமாகவும் இருக்கணும். அதை தாண்டி அது எல்லா மக்களுக்கும் தெரியவும் செய்யணும். அந்த நிலைமை இன்னைக்கு இருக்காங்கிறத என்னோட கேள்வியோட சாராம்சம். அது சரி செய்யப்படுமா அப்படிங்கிறதா மக்களோட கேள்வியா இருக்கு. ஏராளமான இன்னமும் பல நாம் மாற்ற வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இன்னும் நான் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. முழுசாக ஒத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது தான் இன்னமும் அது பெரிய லெவலில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது. அதை பற்றிய விவாதம், அதை பற்றிய பேசு பொருள், அது ஒரு பேசும் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? இதையெல்லாம் தாண்டி நான் தனிப்பட்ட முறையில் சந்திச்சது, இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதிலாக சொல்லலை, நிறைய பேர்கிட்ட நேராக போகும்போது நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறபோது, இல்லை நான் அங்கே தான் வந்து வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாக்களிப்பதை பெருமையாக நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையிலே இருக்குது. அது இந்த நம்முடைய இந்திய தேர்தல் முறையில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது நீங்கள் பல பேர் பார்க்கலாம், யாராவது ஸ்ட்ரெச்சரில் வருவாங்க, யாராவது அழைச்சிட்டு வருவாங்க, கைப்பிடிச்சு வருவாங்க. நான் நேற்றைக்கு நம்முடைய குரோம்பேட்டையில் வாக்குச்சாவடியில் பார்த்தேன், ஒரு அம்மா ரொம்ப வயசானவங்க, நான் இங்கே தான் வந்து வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா. அது அவர் தங்களுடைய பெருமையாக கருதுகிற போது அதையும் நான் உங்களுக்கு பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக நிச்சயமாக நீங்கள் சொல்கிற அத்தனை யோசனைகளும் மிக நிச்சயமாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும். ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், ஐ எம் நாட் இன் கவர்மெண்ட் சர்வீஸ் எனிமோர். ஆனால் மிக நிச்சயமாக நடக்கும் நான் நம்புகிறேன். நன்றி சார். பெருமையாகவும் உரிமையாகவும் கடமையாகவும் பார்க்கப்படுகிற இந்த வாக்கு செலுத்துதல் என்பது அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் ஏன் வீசி செல்கிறார்கள் என்கிற கேள்வி
எழுந்திருக்கிறது. அதற்கான விளக்கங்களையும் பதில்களையும் தான் 2 விருந்தினர்களும் கொடுத்திருக்கிறார்கள். உரைகளில் பேசியிருக்கிற இந்த விஷயம் உரைக்க வேண்டியவர்களுக்கு உரைக்குமா என்கிற கேள்வியோடு இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறோம். விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி.